தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இதுக்கு எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கான ஒரு சம உரிமையாக வந்து பாதுகாப்பாக வந்து எங்கள் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்களும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காலேஜுக்குமே அது பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அது எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் காமிக்கிறோம். இந்த மாதிரி அந்த காலேஜ்லேருந்து வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொடுக்கப்பட்ட லெட்ரு அவர் அறிவிச்சது எல்லா பெண்களுக்கும் தெரியுன்றதுக்காக நாங்கள் போராட்டமும் எதுவுமே பண்ணல. இந்த லெட்டர் பேட்டை கொடுத்தோம், அதுக்கே வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. தண்ணி பாருங்க, கொஞ்சம் காய்ச்சி விடுங்களா. தேவா ப்ரோ கொஞ்சம் நவுந்து வாங்களா. கார்த்தி ப்ரோ
தமிழக வெற்றிக்கு எங்க கதவை பொதுச் செயலாளர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. சரிங்களா? மாணவர்கள் பாதிக்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து ரேப் கேஸ்ல வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு கரெக்டான நீதி கிடைக்கல. அதுக்காக இந்த போராட்டம் நாங்க நடத்திட்டு தான் இருப்போம். அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. புரியல சார்? எங்க போராட்டம் பண்ணீங்க? எல்லாம் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முதல்ல எல்லா காலேஜிலுமே எங்களோட எங்க காலேஜ் இது பண்ணிட்டு தான் சார் நாங்க இருக்கோம். சார் இன்னைக்கு எங்க தளபதி பாத்தீங்கன்னா ஆளுநரை சந்திச்சிருக்காரு. அந்த கரெக்டான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இதுக்கு எங்க போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கான ஒரு சம உரிமையா வந்து பாதுகாப்பா வந்து எங்க தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்களும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா காலேஜுக்குமே அந்த பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அது எங்க கிட்ட இருக்கு, நாங்க காமிக்கிறோம். தளபதி வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு லெட்டர்ல அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு பெண்களுக்காக. பெண்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பாலியலுக்கு வன்முறை ஆகுறாங்க, அதனால உங்களோட கல்வி கவனம் செய்வதற்காக அவர் வந்து பெண்களுக்காக ஒரு லெட்டர் பேட் இன்னைக்கு அறிவிச்சிருந்தாரு. அந்த லெட்டர் பேட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நீங்க பாருங்க, உங்களோட படிப்புல நீங்க கவனம் செலுத்துங்க, இந்த மாதிரி தொடர்ந்ததுக்கு அண்ணனால என்னால பொறுத்துக்க முடியலன்ட்டு அந்த லெட்டர் பேடை நாங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி பண்ணி இந்த ஜெராக்ஸ் காப்பி பண்ணி அவரோட லெட்டர் பேட் தான் இது. அதை நாங்கள் காப்பி பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லா காலேஜ்லேயும் வந்து மகளிர்களை முன்னிறுத்தி தான் அதை பண்ணது. எந்த ஆளுங்களும் அதில் கலந்துக்கவே இல்லை. பெண்கள் வந்து இந்த மாதிரி அந்த காலேஜ்லேருந்து வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொடுக்கப்பட்ட லெட்ரு அவர் அறிவிச்சது எல்லா பெண்களுக்கும் தெரியுன்றதுக்காக நாங்கள் போராட்டமும் எதுவுமே பண்ணல. இந்த லெட்டர் பேடை கொடுத்தோம். அதுக்கே வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சார் Venga, door close.